என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யூர்ஸ் நர்மாபேஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு தளபதிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பொங்கி பேசியிருக்காப்புல. அவர் என்ன பேசியிருக்கார், ஏது பேசியிருக்கார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் இஷ்டத்துக்கு எதையோ பேசி வச்சுருக்கான். அவன் லெவலுக்கு நம்ம இறங்கி பேசுகிறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. பட் இருந்தும் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கான அந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்றது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்மளை பேசும்போது அவங்களுக்கு வலிக்கலை, ஆனால் நம்ம எதாவது பேசிட்டோம்னா அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் புலம்புறாப்புல. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. மொதல் விஷயமா தளபதிக்காக சப்போர்ட் பண்ண அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மன்சூர் அலிகான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மன்சூர் அலிகான் திடீர்னு அவர் உடம்புக்குள்ளே திமுக புத்தி உள்ளே வந்துருச்சா, திமுக ஆவி உள்ளே போயிடுச்சா நமக்கு தெரியலை. காலெல்லாம் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு கால் தரையில் படணும், இவர் களத்துக்கு போகணும், களத்துக்கு போகாமல் இப்படியே ஃப்ளைட்லேயே பறந்துட்டு தெரிஞ்சால் எப்படி மக்களை சந்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் மன்சூர் அலிகான். அவருக்காக நம்ம வீடியோவே போட்டிருந்தோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா திடீர்னு நேற்றோ முந்தா நேற்றோ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, அதில் பார்த்திங்கன்னா வச்சு கிளின்னு கிழிச்சு விட்ருக்காப்புல இந்த சென்சார் போர்டை. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு உண்மையாலுமே மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அட்லீஸ்ட்டு இந்த மனுஷனாவது கேட்குறானே அப்படின்னு. அவர் 2000 ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியை என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம், நீங்க நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறவன் வாங்குறான், கொடுக்குறவன். நீ அதே நொண்ட. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் 2 பத்திரிகையாளர்கள் உட்காந்து கொத்தடிவன்தனமாக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத. இதில் விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவாக பேசலை, ஆனால் நான் ஒரு நடிகன், நானும் ஒரு சக நடிகன், அப்போ ஒரு நடிகருடைய ஒரு படம் ஒன்று வெளியில் வரல அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. ஆக அந்த வகையில் ஒத்துக்க வேண்டியது தான். பரவாயில்ல, நான் அரசியல் ரீதியாக விஜய் எதிர்க்கிறேன், பட் ஒரு சினிமா நடிகராக நான் இந்த படத்தை இந்த மாதிரி சென்சார் செஞ்சுருக்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி பேசக்கூடிய ஒரு தைரியமுள்ள மனுஷன் தான் மன்சூர் அலிகான். அதற்கு ஒரு பாராட்டும். அதற்கப்புறமா இவங்களை செருப்பை கட்டி அடிக்கிற மாதிரி 2000 ரூபா காசு, அதாவது இந்த டிக்கெட் விற்கிறது தான் எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஊழலை ஒழிச்சிடுவார்ன்றார், ஆனால் இவருடைய படத்துக்கு மட்டும் 1000 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா டிக்கெட் விற்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க நம்ம பல வாட்டி விளக்கம் சொல்லியாச்சு. பிஸ்னஸ் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. பிஸ்னஸ் ஏன்டா பாலிடிக்ஸில் மிக்ஸ் பண்ணுறீங்க, பாலிடிக்ஸ் ஏன்டா பிஸ்னஸில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எவனுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா மன்சூர் அலிகானே அதில் பதில் சொல்லியிருக்காரு. அவன் விற்கிறான், இவன் வாங்குறான், வாங்குறதுக்கு தெம்பு இருக்குது, அந்த அளவுக்கு விற்கிறதுக்கு வேல்யூ இருக்குது, அந்த முகம் இருக்குது, அதனால் செய்கிறாங்க. உனக்கு என்ன வலிக்குது? ஆனால் நீ ஓட்டுக்கு காசு கொடுக்குறிய 2000 ஓவா 5000 ஓவா, இதெல்லாம் எவன் அப்பா வீட்டு காசு, எவன் தாத்தா வீட்டு காசு, எவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னு கேட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த 2 பத்திரிகையாளர்களுக்கும் சாணியை கரைச்சி மூஞ்சில் அப்பின மாதிரி அப்படியே மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த திமுகவோட கொத்தடிமை மீடியாஸ் கூட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் அப்பப்போ இறங்கி வரணும், பேசணும். அப்போ தான் சினிமா துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்ன்றதை விட அந்த பிரச்சனையை அரசாங்கமும் காது கொடுத்து கேட்கும். ஏன்னா இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக நின்னால் ஒரு அரசாங்கம் செவி சாய்க்கணும். ஏன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், சினிமா துறை அப்படின்றது. ஆனால் இவர்கள் எல்லாம் இன்றைக்கி பிரிஞ்சு கிடைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் சினிமா சங்கம்னு கிடையாது, சவுத் இந்தியன் தான் வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். கேரளாவுக்கு ஒரு சங்கம் இருக்கும், ஆந்திராவுக்கு ஒரு சங்கம் இருக்கும், தெலுங்கானாவுக்கு ஒரு சங்கம் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு சங்கம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் அப்படின்னு மொத்தமாக வச்சுருவாங்க. ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரன், கன்னடக்காரன், மலையாளத்தான்னு சொல்லிட்டு இவங்க தான் உட்காந்து அந்த இடத்துல மேடை அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க ஒழிய தமிழ் நடிகர்கள் அந்த இடத்துல கிடையாது. ஸோ இதுதான் தமிழ் சினிமாவுடைய ஒரு சாபக்கேடு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட மன்சூர் அலிகான் தான் இடையில இந்த மாதிரி வாய்ஸ்லாம் கொடுப்பாப்புல. அந்த வாய்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு சல்யூட். அப்படியே இந்த பக்கம் எடுத்தோம்னா, நாய் குலைச்சா கண்டுக்கக்கூடாது,
ஏன்னா அது குலைக்குதுன்னு விட்டுட்டு போயிடணும். ஏன்னா நாய் குலைக்க நம்ம திரும்பியாக குலைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம நிறையா வாட்டி விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த நாய் குலைச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கல் எடுத்து அடித்து தானே ஆகணும். அப்போ தானே அது ஓடும். அப்படி தான் ஒரு சில பேரை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அதுலேயே முக்கியமாக இந்த திமுகவில் இருந்து பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற இந்த ஆளுக்கு கண்டிப்பாக காயடிச்சு விட்டா தான் இவன் புத்தி அடங்கும். ஏன்னா இவன் பேசுகிற பேச்சு அப்படி. ஏண்டா நான் விஜயை கேட்குறேன், திரிசா நாங்கள் எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுங்கிற ராஜா, தனி ஃப்ளைட்டில் கால் மேலே கால் போட்டுக்கின்னு மடி மேலே தலை போட்டுக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் தனி ஃப்ளைட்டுக்கு எங்கே போவோம்? ஆமாம், பெரம்பலூர் கமல்ஹாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கா. ஆள் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க, லேடிஸ்லாம் பூசணா மாதிரி இருக்குமா. அவள் சொல்கிறா, எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது. அதாவது ஒருத்தரை வந்து தன்னுடைய அண்ணனாவோ தன்னுடைய தம்பியாவோ இல்லை தனக்கு வந்து ஒரு பாதுகாவலனாவோ இப்படி ஒரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபரை அந்த பெண்களுடைய மனசை கொச்சப்படுத்துகிற மாதிரி, அவன் என் கணவனுக்கு மேலே அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா உனக்கு என்ன அதில் கஷ்டம்? உனக்கு என்னடா அதில் கஷ்டம்? கணவருக்கு மேலே ஒருத்தர் பிடிக்குன்னு சொல்லக்கூடாதா? இப்போ ஒரு கணவருக்கு மேலே அவங்க அப்பாவை பிடிக்கலாம், கணவருக்கு மேலே அவங்க அண்ணனை பிடிக்கலாம், கணவருக்கு மேலே அவங்க தம்பியை பிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை அந்த இடத்துல வைத்து பார்க்கக்கூடிய பெண்ணை நீங்கள் வந்து பனையூருக்கு போ, ரூம் இருக்குன்னு கொச்சப்படுத்தி பேசணும். இவன் வாய் என்ன நாக்கெல்லாம், இவன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணுமா வேண்டாமா? உண்மையை சொல்லுங்கள், இவன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணுமா வேண்டாமா? எனக்கு புரியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றிக்கழக தம்பிகள் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இவன் என்ன பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி? அவன் அங்கே எங்கேயாவது குடிச்சிட்டு திரிகிற கம்முனாட்டி. இந்த மாதிரி பேசுகிற நாயெல்லாம் வந்து காயடிச்சு விடாமல் இன்ன வரைக்கும் காயடிச்சு விடாமல் விட்டுருக்கீங்க பாரு. ஊருக்குள்ளே எவ்வளோ சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கெலாம் யார் காரணம்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா காவல்துறை அந்த லட்சணத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தரமணியில் ஒரு பீகார் ஃபேமிலியை வந்து ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து பீகார் காரணம் தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாலுமே யார் காரணம் நமக்கு தெரியல. ஒரு 22 வயசு பையன், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி, அவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவனை கொன்று, அந்த பொண்ணை கொன்று, 2 வயசு குழந்தைய கொன்று அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னா இவன் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தின் உச்சத்தில் நம்ம இருக்கிறோம். அது பத்தாமல் நந்தனம் காலேஜில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தி அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயத்தை திசை திருப்புறதுக்கும் அதை மடைமாற்றி வேறு டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கும் தான் திமுகவே செய்கிற வேலை இது. திமுக என்ன பண்ணுதுன்னா அதுக்காக தான் வேணுங்கன்னு இவனை மாதிரி ஆட்களை இந்த மாதிரி பேச சொல்லி இறக்கி விடுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சிருக்காங்க. அவர்களுக்கு தாயார் இல்லையா, தங்கச்சி இல்லையா, அக்கா இல்லையா? அது என்ன மனநிலை? அது யாரெல்லாம் விஜய் எடுத்து பேசுறார்களோ, எவன் பேசினாலும் சரி அவன் குடும்பத்தை கிழிச்சிடறானு. இப்போ இவனை கேட்கணும், இந்த போஸ் வெங்கட் இருக்கானே, இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்படுறான்ல, டிவிகே வாரியர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க, விஜய் பற்றி பேசினாவே அந்த ஆளுடைய அம்மா அப்பா தங்கச்சி லொட்டு லொசுக்குன்னு எல்லாரையும் இழுத்து வச்சு பேசுகிறாங்க, இவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு புலம்புற இது ஆல்ரெடி புலம்புன ஒன்று தான். புலம்புற போஸ் வெங்கட் இப்போ நீ எப்படி பொத்துக்கிட்டு இருக்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது இப்போ எங்கே போச்சு? இவங்களாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் சின்ன பசங்க இளவட்டம், நீ அவருக்கு பிடிச்ச தலைவரை பற்றி பேசணும்னு நான் திட்டான். அது நாய் 7 வயசு ஆகுது. அந்த பரதேசியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய கும்பலாக இருப்பீங்க. அப்புறம் சும்மா சொன்னாங்க திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி கூட்டம்னு. அதுக்கு தாண்டா அவங்கள வந்து திருட்டு பசங்க சொல்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அரசாங்கம் பொறுப்பேற்கணும், அந்த அரசாங்கம் வந்து அதை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? திமுகவே இவனை போன்ற ஆட்களை பேச விட்டு ஏவி விட்டு இன்றைக்கி இருக்க இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு இப்போ இவன் பேசுவான், இன்னொருத்த நாளைக்கு பேசுவான், இது நாளைக்கு வேறு மாதிரி பிரச்சனையாகும், எப்படி வேணால் நடக்கும்ல. இப்போ இவன் மட்டுமா, ஒருத்தனும் பேசியிருப்பான், ஒரு மஞ்சள் சட்டை போட்டு அவன் பேர் என்னமோ மறந்து போச்சு, அவனும் பேசுவான், அவனையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்து இந்த திமுக. ஸோ இப்படி இந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த 75 வருஷத்தில். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தளபதி களத்தில் இறங்கினது தான். இப்போ நம்மளால் வந்து இவங்க லெவலுக்குள்ள இறங்கி பேச முடியாதான்னு கேட்டால் தாராளமாக பேச முடியும். இவங்கள விட இன்னும் அசிங்கமாக பேச முடியும், இன்னும் மோசமாக கூட பேச முடியும்.
அவங்க வீட்டு பெண்களையும் அவங்க வீட்டு அவன் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் இழுத்து வச்சுலாம் பேச முடியும். பட் இதை நம்ம பேசணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது தான் தளபதி அவர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்க கட்டளையும் அவர் எதிர்பார்க்குற அந்த விஷயம். ஸோ இதற்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடக்கி வாசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வேணுக்குனே தூண்டணும்னு இவங்க போகிற ஆட்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி அயோக்கிய பயலுக்கு கையில் நாடு சிக்கிக்கிட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னி இதை விட இன்னும் மோசமாக என்ன வேணால் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கான வன்கொடுமை அதிகமாக இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் ரேப்பு, எங்கிட்டு பார்த்தாலும் மர்டரு, எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. இதெல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா காவல்துறை சரியான ஒரு கண்ட்ரோல் இல்லை. காவல்துறை எனக்கு என்னென்னு கண்டுக்காமல் இருக்குது எல்லா விஷயத்தையும். அதற்கு காரணம் என்னென்னா மேலே இருக்கவங்க அதிகாரிகள், மேலே இருக்க அரசியல்வாதிகளின் அந்த அடக்குமுறை தான் இதுக்கு முழு காரணம். ஸோ அப்போ இதை நம்ம ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிஞ்சு ஒரு நல்ல நாடு உருவாகணும், ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதற்கு மாற்றம் கண்டிப்பாக வேணும். அந்த மாற்றத்தை நம்ம இப்போ இந்த டயத்தில் கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா இனி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வரவே வராது அப்படின்றத நான் இங்கே தீர்க்கமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதை நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.